இதே உண்மையிலே சொல்றீங்க பாருங்க, இங்கே பாருங்க, கரெக்டு இங்கே பாருங்க, இதே சுச்சுவேஷன் நடந்ததுன்னா இப்போ நான் இருக்கேன், நான் ஏதோ வேலையில் இருக்கேன், பாப்பாக்கோ அஷாவோ குட்டிக்கு கேட்குறாங்க அப்படின்னா அவன் மேக்ஸிமம் வீடு கேட்க மாட்டாங்க. சீரியஸாக எங்களை வேலை வாங்க மாட்டாங்க, நான் தான் அவங்க வேலை வாங்குவேன், அவங்க எங்களை வேலை வாங்க மாட்டாங்க. அதை மீறி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்ம பசங்க கேட்குறாங்க பாருன்னு சொன்னாங்கன்னா வந்து அஷா கேட்கும் குட்டி கேட்க மாட்டாங்க, வேலை இருக்குது இன்னும் வந்துடுவாங்க. ஆனால் அஷா கேட்கும் ஏன் டேடி அதை வேலை நீங்கள் செய்யலாமே, அவங்க அங்கே வேலை இருக்காங்க அப்படின்னு. ஆஹா அப்படின்ட்டு போயிட்டு இப்படி கிடையாது, தெரியுதுன்ற புத்திசாலித்தன்றது பார்க்குறாங்க. வீட்டில் வந்து பசங்க யாரும் எங்களையும் பேச போயிருங்க, பேசாமல் கிடையாது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அதாவது இங்கே வந்து அதில் வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, இல்லை அங்கேருந்து நம்ம இதை பார்க்கலாம். அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு அழகான ஒரு செட்டப், கார்டன் செட்டப் மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் செட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து டூரிஸ்ட் பண்ணுறது ஒரு செடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம அந்த கார்டன் ஏரியாவில் பார்த்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த வால் ஃப்ரேம் மாதிரி ஒரு ஸ்டோன் பேக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு கிச்சன் இருக்குது, கிச்சன் பேக் சைட் டோரில் வந்தாலும் நம்ம இந்த ஏரியா ஒர்க் பண்ண முடியும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்கேட் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா செட் பண்ணுற மாதிரி ஒரு வாஷிங் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணுவோம், வெளியில் யூஸ் பண்ணி மேலே பாலிஷ் பண்ணுவோம். இந்த ரூம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு பெட்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் அப்படின்னா சேம் ஹாலில் பார்த்தா அதே டிசைன் டைல்ஸ் தான், பெரிய டைப் சரி அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் எடுத்து கொடுத்துருக்காங்க. சின்ன இல்லாமல் என்ன பண்ண முடியாது. அது வந்து நான் எல்லாருமே எல்லா லைஃப்ல இருக்கிறது தான், ஒரு சில பேர் லைஃப்ல மாறும். பட் என் லைஃப்ல மாறுமான்றது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு மாறாது. நான் என் டெக்த் ஆகிற வரைக்குமே இந்த விஷயம் நடக்க தான் செய்யும். அதே நம்ம அதாவது என்னுடைய இதுவே நான் வாங்கி பெரிய சைஸ் ஒய்ஃபாக இல்லாமல் ஒய்ஃபாக எதுவும் விண்டோ ஓப்பன் பண்ணால் கூட எவ்வளோ பெரிய விண்டோவாக இருக்குது. சைடு வால் நீட்டுக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணாங்க. இங்கேருந்து நீங்கள் வெளியே இருக்கிற கார்டன் ஏரியா அப்படின்னு பார்க்கலாம். அந்த லுக் வைஸும் உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக இன்னுமே கொடுத்துருக்காங்க. சைடு ஓப்பன் இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னரில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சைடு வாலில் வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு டிவி வாலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஷோகேஸ் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா பால்சி பேசுகிறேன். பவர் பெட்ரூம் ஒரு வாக்கிங் வார்ட்ரோப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கவுரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அடுத்தது பாத்ரூமுடைய ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 டைல்ஸ் போட்டுருக்காங்க. கீழே வேனடி நிறைய ஏரியா வெட்டி ரெண்டாம் பிளேச்சு அது பிரிக்கிறதுக்கான பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. டோர் விட்டு டோர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷவர் போட்டுருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக் வரல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைல்ஸ் வால் டைல்ஸ் அது வந்து ஸ்க்ரீனிங் வந்து வச்சுருக்காங்க. மேலே எங்கேயுமே பால் சைடிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிச்சனில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங் பால் சைடிங் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரூம் வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஹாலில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் நம்ம பார்த்தாச்சு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் ஏரியாவை பார்த்துக்கலாம். படிக்கட்டு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் மாடல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. படிக்கக்கூடிய ஃப்ளோர் இந்த ஃப்ளோர் எல்லாமே படிக்கட்டு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு படிக்கட்டு ஏரியாவில் கீழே ஒரு பால்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சுற்றி யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மாடல் தான். இந்த பால்ஸ் செட் பண்ணியிருக்கிறது அதுக்கு பேக் சைடில் இருக்கிறது அந்த ஸ்டோன் இருக்குது, அதோட நேச்சுரல் ஸ்டோன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு செடி மாதிரி இருக்குது, அது ஆர்டிஃபிஷியல் செடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் கொடுத்துருக்காங்க. தண்ணியிலே இருக்கிற தான் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகலை, லைட் எதுவும் நீங்கள் பார்க்கலாம். அது கலர் கலராக மாறி மாறி இருக்குது. படிக்கிட்டே இருந்தால் தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த சவுண்டு வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வீட்டுடைய நடுவில் எங்கேயாவது தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா ஒரு கூலிங் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலுக்காகவும் நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஃபால் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அந்த படிப்பில் வர ரைடிங் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் கம்பெனி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட படிப்பு ஏரியாவோட இந்த சைடில் சின்னதாக ஒரு கார்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படிப்பு ஏரியா பக்கத்தில் இருக்கிற சீலிங் வந்து லைட்ஸை வச்சுட்டு இருந்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்துருக்கலாம் அதே இடத்துல வச்சு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து கோயில் ஏரியா பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த டம்பர் கிளாஸ் ஏரியா இங்கேருந்து நம்ம கோயில் ஏரியாவுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்டி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 சைடுமே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு கிளாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற எம்எஸ்டியில் தாண்டி டஸ்ட்டு பண்ணும்போது நம்ம குறையிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அதையுமே படிக்கக்கூடாதுன்னு இந்த சைடில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லையும் கிளாஸ் சென்ட்ரல் சேஃப்டிக்காக உங்களுக்கு எம்எஸ்டி பில்லில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மேலேயும் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற அந்த பிளேனில் கொடுத்துருக்காங்க கிரானைட். அப்புறம் கீழே நம்ம பார்த்தோம்னாக்கெல்லாம் ஃபாரஸ்ட் வேக்சின் ஆர்டிஃபிஷியல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து த்ரீயும் ஒரு பிளேன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தெளிவு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாக்கே தேவை என்ன பண்ணணும் அப்படின்னா வாலுடைய டிசைன் கீழே எப்படி பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் சொல்லி வச்சு அந்த பிளேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட சீலிங் நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து பார்க்குறது மேலே வந்து பார்க்குறது புள்ளி சென்டரில் பார்த்தீங்கன்னா தனியாக சிஎன்சி கட்டிங் பண்ணி எம்எஸ்டியில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க சேஃப்டி மேலே. அதுக்கு மேலே மழை தண்ணி வரதால கம்பெனியில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவோட பால் சீலிங் கொடுத்து அதோட லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக ஏரியா. இதோட இந்த சைடு மழை பார்க்கலாம் சொல்லிட்டு கீழே வந்து நம்ம மேலே வரைக்கும் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு ப்ளஸ் இந்த ஏரியா எல்லாமே ஒரே டிசைனில் இருக்கிற மாதிரி இந்த டிசைன் வருவதற்காகவே அந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே படிக்கட்டில் வந்து இட்டாலியன் மாறும். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு லிவிங் ஏரியா கீழே பார்க்கணும். பாய் பாய்.